Assalamualaikum. Hi friends, welcome to Raifa's channel. எப்போதும் மாதிரி மட்டன் கறி செய்யாம எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாமா? வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 2 tablespoon ஆயில் ஊத்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷா ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, 2 வத்தல், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, மல்லி இலை காம்பு கொஞ்சம், 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 250 கிராம் மட்டனை ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். பேனில் 2 tablespoon கீ, மட்டன் அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமில் 5 minutes நல்லா வதங்கட்டும். இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 minutes லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதோட மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் இப்போ நல்லா குக் ஆகட்டும். மட்டன் இப்போ குக் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். 1 kg மட்டனுக்குள்ள மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்க, வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லியை தூவி விட்டுக்கலாம். சூப்பரான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.